السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: ولم يخش إلا الله. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم: أفضل الجهاد كلمة حق عند سلطان جائر، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாம் மண்ணுக்கேற்ற ஒரு மார்க்கம், மக்களுக்கேற்ற ஒரு மார்க்கம், மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரு மார்க்கம். மனித உரிமைகளை, மனித உயிர்களை, மனித உணர்வுகளை மதிக்க வேண்டும், புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு மனித உரிமைகள் குறித்து நிறைய பேசப்படுகிறது. மனித உரிமைகள்னா என்ன என்பதை விளக்குவதற்கு பல்வேறு செய்திகள் சொல்லப்படுகிறது. ஆனால் மனித உரிமைகள் என்பது ஒரு மனிதன் உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று விரும்புவானோ, எதிர்பார்ப்பானோ, எதுவெல்லாம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவானோ, இந்த எல்லாத்துக்கும் பேர் மனித உரிமை. ஒரு மனிதன் உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவான். யாரும் தன்னுடைய சுதந்திரத்தில் கை வைத்து விடக்கூடாது என்று நினைப்பான். யாருடைய அச்சுறுத்தலும் எனக்கு இருக்கக்கூடாது என்று அவன் எதிர்பார்ப்பான். இது மனித உரிமை. கல்வி என்பது மனித உரிமை. பொருளாதார தேடல் என்பது மனித உரிமை. திருமணம் என்பது மனித உரிமை. அந்த திருமணத்திற்கான ஜோடியை தேர்ந்தெடுத்து கொள்ளுதல் என்பது மனித உரிமை. வாழ முடியாத ஒரு நிலை வருகிற பொழுது கணவனும் மனைவியும் பிரிந்து கொள்வதற்கான அந்த ஒரு கட்டம் வருகின்ற பொழுது பிரிய வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு உரிமையை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. அதுவும் மனித உரிமை. மனிதனுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் உரிமைகளையும் உணர்வுகளையும் புரிந்து அதற்கு தகுந்தாற்போல் இஸ்லாம் சட்டங்களை நமக்கு வழங்கி இருக்கிறது. அவ்வாறு இஸ்லாம் மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளில் ஒன்றுதான் கருத்துரிமை, கருத்து சுதந்திரம். ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தனையில் உதிக்கக்கூடிய கருத்துக்களை, செய்திகளை யாரையும் புண்படுத்தாத விதத்தில், யாரையும் காயப்படுத்தாத விதத்தில் அதை எடுத்து சொல்வதற்கும் அல்லது அதை எடுத்து எழுதுவதற்குமான உரிமையை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. தன்னுடைய கருத்தை பிறருக்கு சொல்ல முடியும், அதில் எந்த தடையும் இல்லை. தன்னுடைய சிந்தனையை பிறருக்கு தெரிவிக்க முடியும், எழுத்துக்களால், பேச்சுக்களால் தெரிவிக்க முடியும். அதற்கு எந்த தடையும் இல்லை. நிபந்தனை ஒன்று மட்டும்தான்: யாரையும் புண்படுத்தக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாருடைய மனதையும் நோகடிக்க கூடாது. அது தனி மனிதனாக இருந்தாலும், ஒரு குடும்பமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும்
யாரையும் நோகடிக்காமல் நயமாக, பக்குவமாக, நாகரீகமாக ஒரு கருத்தை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் உரிமையை வழங்கி இருக்கிறது. மனிதனுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸில் இதுவும் ஒன்று. ஒரு மனிதர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களாக இருந்தாலும், அரசு அதிகாரிகளுக்கு எதிரான கருத்துக்களாக இருந்தாலும், ஆட்சியாளர்களுக்கு எதிரான விமர்சனங்களாக இருந்தாலும், நயமான முறையில் எடுத்து சொல்வதற்கான அத்தனை உரிமையையும் இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். ஆட்சி பொறுப்பை ஏற்று அந்த நேரத்தில் பதவி பிரமாணம் செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் மக்களை பார்த்து ஒரு செய்தியை கேட்டார்கள். நான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன், ஹிலாபத்தை ஏற்றிருக்கிறேன். நான் ஆட்சியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் எதுவும் தவறு செய்து விட்டால், அநீதமாக நடந்து கொண்டால், நீதம் தவறி நடந்தால், மக்களிடத்தில் சமத்துவத்தை பேணாமல் ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டால் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க. பதவி பிரமாணத்திலே அவங்க கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்களா, நான் ஏதாவது தப்பு செஞ்சா, நீங்க ஏதாவது தப்பு செஞ்சீங்கன்னா நான் விட மாட்டேன் அப்படின்னு மிரட்ட, அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கல. என்னிடத்தில் ஏதாவது தவறு நடந்தால், நான் ஏதாவது உங்களுடைய உரிமைகளில் ஏதாவது குறை வைத்து விட்டால், ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது நீதமாக தீர்ப்பளிக்காமல் ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டால், அப்பொழுது உங்க நடவடிக்கை எந்த மாதிரி இருக்கும்னு கேட்கிறாங்க. அந்த சபையில் இருந்து ஒருவர் எழுந்து சொன்னார், அப்படி ஒரு வேளை நீங்கள் நடந்து கொண்டால், உங்களிடத்தில் அநீதத்தை நாங்கள் பார்த்தால், நீதம் தவறை நீங்கள் நடப்பதை நாங்கள் கவனித்தால், வாளை கையில் வைத்துக் கொண்டு சொன்னார், இந்த வாளால் நாங்கள் பேசுவோம், இந்த வாளால் பேசுவோம். யார்கிட்ட சொல்றாரு? ஜனாதிபதியிட்ட சொல்றாரு. அதுவும் உமர் அப்படின்னு சொன்னாவே அத்தனை பேரும் பயப்படுவார்கள், அஞ்சுவார்கள். எதிரிகளும் நடுங்கி போகக்கூடிய ஒரு ஆற்றலும் ஆளுமையும் மிக்கவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க ஹிலாபத்துக்கு வந்திருக்கிறாங்க. மக்கள் கூடி இருக்கக்கூடிய அந்த சபையில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முன்னோக்கி வாளை நீட்டி கொண்டு சொல்கிறார், நீங்க ஏதாவது அநீதமா நடந்தீங்கன்னா இந்த வாளால் நாங்கள் பதில் சொல்லுவோம். என்னையா குறிப்பிடுகிறீர்கள், என்ன பார்த்தா சொல்றீங்க அப்படின்னு திருப்பி கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆம், உங்களை பார்த்து தான் சொல்லுகிறேன், நீங்க ஏதாவது அநீதமா நடந்தீங்கன்னா எங்கள் வார்த்தைகளால் உங்களை வீழ்த்தி விடுவோம். உங்களை கொன்றுவோன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு. எங்கள் வார்த்தைகளால் உங்களை வீழ்த்தி விடுவோம். அதாவது எதில் குரல் கொடுப்போம், அப்ஜெக்ஷன் தெரிவிப்போம், விமர்சனம் செய்வோம், எதிர்த்து குரல் கொடுப்போம். ஏன் இப்படி செஞ்சீங்க? இஸ்லாத்தில் இதுக்கு அனுமதி உண்டா? ஏன் இப்படி ஒரு முடிவை நீங்கள் சொன்னீர்கள் என்று நாங்கள் எதிர்த்து உங்களுக்கு எதிராக நாங்கள் நின்று களமாடுவோம், குரல் எழுப்புவோம் அப்படின்னு சொன்ன பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். என்ன ஒரு ஜனாதிபதியை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? உங்களை செக் பண்றதுக்கு தான் நான் கேட்டேன், வாழை நீட்டலாமா என்ன பார்த்து அப்படின்லாம் வேகப்படலை. சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். இந்த உமர் சருகுகிற பொழுது, தடுமாறுகிற பொழுது, இந்த உமரை சரியான முறையில் சரிபடுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தை ஆக்கி அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. நான் நிச்சயம் நான் தடுமாற மாட்டேன், அப்படி தடுமாறினால் என்னை சரிபடுத்துவதற்கு என் மக்கள் இருக்கிறார்கள், அந்த மக்களை கொடுத்து அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன் என்று சொன்னார்கள். ஆட்சிக்கு வரும் பொழுது நான் இப்படி தான் இருப்பேன், இந்த மாதிரிலாம் செய்வேன், இப்படிலாம் நான் சொல்லுவேன், எல்லாரும் வாயை மூடி இருக்கணும், எதையும் பேசக்கூடாது, நான் சொல்றது அப்படியே கேட்கணும் என்றெல்லாம் மிரட்டல, என்றெல்லாம் அவர்கள் எச்சரிக்கவில்லை. நான் தவறு செய்து விட்டால் என்னையும் நீங்கள் கேள்வி கேட்கணும், ஏன் இப்படி செஞ்சீங்க நீங்க கேட்கணும் அப்படிங்கிறத உணர்த்திட்டு தான் ஆட்சிக்கே வர்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு அற்புதமான ஆட்சியாக அவர்கள் ஆட்சி அமைந்திருக்கும் என்பதை இந்த ஒரு நிகழ்வு நமக்கு போதும்.
ஆட்சி அவர்கள் ஹிலாஃபத்து முழுக்க இப்படித்தான் இருந்தது. யாரும் எப்பொழுதும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்க முடியும், கேள்வி எழுப்ப முடியும். காது கொடுத்து கேட்பவர்களாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தாங்க. இன்னைக்குள்ள ஆட்சியாளர்கள் நாம சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. கேட்டாதான் அதுக்கு பதில் சொல்றது, அதை கவனிக்கவே மாட்டாங்க. ஆமா அப்படிதான் கத்திட்டு கிடப்பாங்க அப்படின்னு போயிடுவாங்க. என்னை பார்த்து நீங்கள் கேள்வி கேளுங்கள், நான் கேட்கிறேன் என்று சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிம்பர்ல நின்று ஒரு நாள் குத்பா செய்கிறாங்க. இந்த குத்பால ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, ஆண்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் திருமணம் முடிக்கிற பொழுது பெண்களுக்கு அதிகமாக மகர் தொகை கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. அதிகமாக உங்க இஷ்டம் போல மகர் தொகையை கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களும் சரி, நிக்கா செய்கின்ற பொழுது அவர்கள் கொடுத்த மகர் தொகை 400 ஊக்கியாவை விட தாண்டியது கிடையாது. 400 ஊக்கியாவை விட தாண்டி அவர்கள் மகர் கொடுத்ததாக வரலாறு பதிவு செய்யப்படவில்லை. உலகத்திலேயே அதிகம் இறையச்சத்திற்குரியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிகச்சிறந்த காலத்திற்குரியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள். அவங்களே 400 ஊக்கியாவை விட தாண்டி மகர் கொடுக்கல அப்படின்னா நீங்க எதுக்கு 400 தாண்டி மகர் கொடுக்குறீங்க? உண்மையிலே அதுதான் சிறந்தது, அதுதான் இறையச்சத்திற்குரியது என்று இருந்திருந்தால் அவங்க அதிகமாக கொடுத்துருக்கணும்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட தாண்டி கொடுக்கல. அவங்க காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் 400 ஊக்கியாவை விட தாண்டி மகர் கொடுக்கல. அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் ஏன் அதிகமாக கொடுக்குறீங்க? அதனால 400 ஊக்கியாவை விட குறைவாகத்தான் நீங்கள் மகர் கொடுக்க வேண்டுமே தவிர அதை தாண்டி கொடுக்க கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. மிம்பர்ல சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. இறங்கின உடனே ஒரு பெண்மணி வந்தாங்க. ஒரு பெண்மணி குறுக்க வந்து நின்றாங்க. என்னமான்னு கேட்டாங்க. என்ன சொன்னீங்க மிம்பர்ல? மிம்பர்ல ஏதோ சொன்னீங்களாமே. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், மகர் தொகை கொடுப்பதாக இருந்தால் 400 ஊக்கியாவை விட அதிகமாக கொடுக்க வேண்டான்னு சொன்னேன். அந்த பெண்மணி கேட்டாங்க, நீங்க எப்படி அந்த ஒரு விஷயத்தை நீங்க சொல்லலாம் மக்களுக்கு? 400 ஊக்கியாவையே கூட கொடுக்க கூடாதுன்னு நீங்க எதை வச்சு சொன்னீங்க? எப்படி சொன்னீங்க? ஏமா அப்படி கேட்கறேன்னு கேட்டாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வஆதைதும் இஹ்தாஹுன்ன கின்தாரன், ஒரு மனைவியை நீங்கள் தலாக் விட்டு இன்னொரு திருமணத்தை நீங்கள் செய்வதாக இருந்தால் தலாக் விட்ட அந்த பெண்மணிக்கு நீங்க குவியலாக மகர் கொடுத்திருந்தாலும் நீங்க திருப்பி வாங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்களா தலாக் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா தலாக் விடப்பட்ட அந்த பெண்மணிக்கு நீங்க திருமணத்தின் போது மகர் கொடுத்திருப்பீங்கல்ல, அந்த மகர் குவியலாக இருந்தாலும் நீங்க திருப்பி வாங்குறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். மகர் அல்லாஹ் தஆலா குவியல் பயன்படுத்துறான். குவியலா கூட மகரை கொடுக்கலாம் அப்படின்னு தானே குர்ஆன் சொல்லுது. அப்படி இருக்கிற பொழுது 400ன்னு சொல்லி நீங்க எப்படி வரையறுத்தீங்க? அந்த ரைட்ஸை உங்களுக்கு யார் கொடுத்தது என்று அந்த பெண்மணி ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப்ட வந்து குரல் எழுப்புறாங்க. அந்த ஆயத்தை சுட்டி காட்டின உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு உணர்ந்தாங்க. நல்லோர்கள் இறையச்சம் உள்ளவர்களுடைய பண்பு என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆன் வசனத்தை சொன்ன உடனே சரணடைஞ்சிருவாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் செய்கின்ற தவறை, அவர்கள் செய்த தவறை குர்ஆனின் வழியாக சுட்டி காட்டினால், ஹதீஸின் வழியாக சுட்டி காட்டினால் அப்படியே சரணடைஞ்சிருவாங்க. நான் செஞ்சது தப்பு தான். இன்னைக்கு நம்மகிட்ட அந்த பண்பு இல்லை. உடனே சொன்னாங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல குவியலா கொடுங்கன்னு சொல்லி இருக்கிற பொழுது 400ன்னு சொல்லி வரையறுத்து சொல்லிட்டேனே, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி மிம்பர் படியில் ஏறினு சொன்னாங்க, மகர் தொகை நீங்கள் விரும்பியவாறு கொடுத்து கொள்ளுங்கள்.
எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், 400 4000 4 லட்சமோ உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்கள் சக்திக்கு உட்பட்டு உங்களுக்கு மனைவியாக வரக்கூடிய அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்து கொள்ளுங்கள் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஒரு பெண்மணி வந்து சொன்ன பொழுது அதை உடனே ஏற்றுக்கிறாங்க. நீ எப்படி சொல்லலாம், நான் ஜனாதிபதி, நான் பெரிய ஆளு, நீ சொன்னதை நான் கேட்கணுமா அப்படிங்கிற அவருங்க சொல்லலை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா உடனே ஏற்றுக்கொள்கிறார்கள். ரெண்டாவது, அந்த பெண்மணி சொன்னதுக்காக தான் சொன்ன கருத்தை வாபஸ் வாங்குறாங்க. அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய செய்தி. ஒரு பொது தளத்தில் ஒருவர் ஒரு கருத்தை சொல்லிட்டார் அப்படின்னா அது தப்பான கருத்தா இருந்து அது உணர்த்தப்பட்டால் யாராவது வாபஸ் வாங்குவாங்களா? அவங்களுடைய இமேஜ் தடுக்கும், கூச்சப்படுவாங்க, வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஊடகம் ஒரு செய்தி, ஒரு தவறான செய்தியை வந்து பரப்பிடுச்சு, காட்சி ஊடகமோ அல்லது எழுத்து ஊடகமோ ஏதோ ஒன்று பேப்பர் நியூஸில் வந்துருச்சு, அது தவறான செய்தின்னு சொல்லி தெரியுது, உலகமே சொல்லுது. அடுத்த நாள் வந்து மறுப்பு தெரிவிக்க வேண்டாம். ஏன்னா அது அவனுடைய அந்த ஊடகத்திற்கு ஏற்பட்ட பலவீனம். சொல்லவே மாட்டான், ஏதாவது மழுப்புவானோ அல்லது அப்படியே வாய்மூடி இருந்துருவானோ. ஒரு பெண்மணி நீங்கள் சொன்ன கருத்து தவறு என்று சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரெண்டாவது, வாபஸும் வாங்குறாங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன், இதை மாத்திக்கங்க என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது, இந்த வரலாற்றில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, ஒரு ஜனாதிபதியாகவே இருந்தாலும் ஜனாதிபதி ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது எதிர்கருத்து சொல்வதற்கு குடிமக்களில் யாருக்கும் உரிமை இருந்தது. அந்த உரிமையை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வழங்கினார்கள், இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. கருத்து சொல்வதற்கு எந்த தடையும் இல்லை. சத்தியத்தை உரைக்க வேண்டும், உரைக்க வேண்டிய இடத்தில் உரைக்க வேண்டும், பயப்படக்கூடாது. நல்லா சொல்றான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ். பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சத்தியத்தை மக்களுக்கு சொல்வதற்கு தயங்கவே கூடாது. பொறுப்புக்கு வருவதற்கான ஒரு குவாலிட்டியே என்ன அப்படின்னு சொன்னா, தகுதியே என்ன அப்படின்னா, அவங்க அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுறவங்களா இருக்கணும், மக்களுக்கு பயப்படக்கூடாது. மக்கள் குறை சொல்லுவாங்க, இப்படிலாம் செஞ்சா இப்படிலாம் பேசினா மக்கள் வந்து விமர்சனம் செய்வாங்க அப்படின்னு மக்களுக்கு பயப்படக்கூடியவர் பொறுப்பில் இருக்கிறது தகுதியே கிடையாது. பொறுப்புன்னு வந்துட்டா விமர்சனம் வரத்தான் செய்யும். ஒரு பொது வாழ்வில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான கருத்துக்கள் வரத்தான் செய்யும், மக்கள் சபிக்கத்தான் செய்வார்கள். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எதற்கும் தயங்காமல் அல்லாஹ்விற்கு மட்டும் அஞ்சி நடக்கக்கூடியவராக இருக்கணும். அவர் தான் பொறுப்புக்கு வர தகுதி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஃதலுல் ஜிஹாத், ஜிஹாதில் ஆக சிறந்தது எது தெரியுமா? அநியாயம் செய்யக்கூடிய, அக்கிரமம் செய்யக்கூடிய ஒருத்தன்ட்ட போய் சத்தியத்தை சொல்றது. சத்தியத்தை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும். அதற்கான முழு அதிகாரத்தை, முழு உரிமையை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. யாரிடத்திலும் யாரும் எந்த கருத்தையும் சொல்லலாம். அவருடைய மனம் புண்படாத வகையில் சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு இஸ்லாம் முழு உரிமையை கொடுத்திருக்கு. அதே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சிய கிலாஃபத்திற்கு வந்த அந்த நேரத்தில் இன்னொரு செய்தியும் சொன்னாங்க மக்களுக்கு. மக்களெல்லாம் கூட்டி சொன்னாங்க, உங்களுடைய ஊர்களுக்கு, நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாகாணங்களுக்கு, மாநிலங்களுக்கு நான் அரசு அதிகாரிகளை நான் அனுப்ப போகிறேன். அதிகாரிகளை அனுப்புறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, உங்களை அடித்து துன்புறுத்துறதுக்கோ, உங்களிடத்தில் அத்துமீறுவதற்கோ, உங்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கோ அல்ல. அதிகாரிகளை ஒவ்வொரு இடத்திலும் நியமிப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, லியுஅல்லிமூக்கும் அத்தீன் வ சுன்னத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தீனுல் இஸ்லாத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை உங்களுக்கு போதிக்கணும். இதுதான் அவங்களுடைய தலையாய பணி. அரசு ஊழியர்களுடைய தலையாய பணி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இதுக்கு தான் அனுப்புறேன். இதை தாண்டி அவர்கள் தங்களுடைய பொறுப்பில் அவர்கள் சரியாக இல்லை என்று நீங்கள் உணர்ந்தால் தாராளமாக அவர்களை குறித்து எங்கிட்ட வந்து புகார் தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு
பொதுமக்களுக்கு அறிவிப்பு செஞ்சாங்க. அரசு அதிகாரி யாராக இருந்தாலும் அவரிடத்தில் ஏதாவது தவறை கண்டால் என்னிடத்தில் தைரியமாக வந்து நீங்க புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகாரிகளை பணியில் அமர்த்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், இஸ்லாத்தில் கருத்து சுதந்திரத்திற்கு இடம் உண்டு, ஒரு கருத்தை பதிவு செய்வதற்கு இடம் உண்டு. ஒருவர் தவறு செய்கின்ற பொழுது அவர் யாராக இருந்தாலும் தட்டி கேட்பதற்கு அதிகாரம் உண்டு. அந்த உரிமையை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான உரிமையை இஸ்லாம் தெளிவாக கொடுத்திருக்கு. அதை சொல்லவும் தயங்கக்கூடாது. உமையாவினுடைய ஆட்சி காலத்தில் 5வது கலீஃபாவாக வந்தவர் மர்வான் இப்னு ஹக்கம். அவர் ஈது பெருநாள் அன்று பெருநாளுடைய தொழுகையில் மக்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. எடுத்தவொன்னே மிம்பரில் ஏறிட்டார். எடுத்தவொன்னே என்ன செஞ்சிட்டாரு? மிம்பரில் ஏறிட்டார். பெருநாள் அன்னைக்குடைய சுன்னத்து என்ன? முதல்ல தொழுகை நடத்தணும், அதுக்கு பிறகு தான் குத்துபா ஓதணும். ஜும்மாவில் தான் முதல்ல குத்துபா, 2வது தொழுகை. பெருநாள் அன்று முதல்ல தொழுகை, 2வது தான் குத்துபா. அவர் தலைகீழா செஞ்சார். முதல்ல எடுத்தவன் மிம்பர் ஏறிட்டார். பெருநாள் அன்னைக்கு மக்கள் இருந்து ஒருத்தர் குரல் கொடுத்தார், கலீஃபா நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க, ஹாலப்த சுன்னத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய சுன்னத்திற்கு நீங்க மாற்றமா செய்றீங்க என்று குரல் எழுப்பினார். பக்கத்தில் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க. அவங்க கேட்டாங்களா, இப்போ ஒருத்தர் குரல் எழுப்பினாரு, அவர் யாருன்னு கேட்டாங்களாம். இன்னார் தான் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தினாங்க. உமர் இப்னு அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னார்கள், அவரின் மீது உள்ள கடமையை அவர் நிறைவேற்றிட்டார். இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒருவர் தவறு செய்தால், சரியத்திற்கு மாற்றமாக நடந்தால், அது ஒருவருக்கு தெரிந்தால் சுட்டி காட்ட வேண்டிய, அவரை தடுக்க வேண்டிய, அதை திருத்த வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்குது. அது அவர் செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னாங்க அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தட்டி கேட்கணும், கருத்தை சொல்லணும், விமர்சனம் செய்யணும். உண்மையிலே தவறு இருந்தால் நியாயமான முறையில், நயமான முறையில், நாகரிகமான முறையில் அந்த கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும். இஸ்லாம் அதற்கு அனுமதி வழங்கியிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் அதற்கு இடம் உண்டு. 19(1)A என்ற சட்டப்பிரிவு அந்த உரிமையை வழங்கியிருக்குது. இந்தியாவில் பிறந்திருக்கிற ஒரு குடிமகன் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை, சிந்தனைகளை, செய்திகளை எழுத்தின் வழியாக, பேச்சின் வழியாக மக்களுக்கு சொல்வதற்கான முழு அதிகாரத்தை அந்த சட்டப்பிரிவு கொடுக்குது. யாருக்கு எந்த தடையும் இல்லை. பொதுவெளியில சொல்லலாம், மக்களுக்கு சொல்லலாம். அந்த உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டமும் வழங்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாட்டிலே அந்த கருத்து சுதந்திரத்தை குளிதோண்டி புதைக்கும் விதமாக சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், சத்தீஸ்கர் மாநிலத்தில் வெள்ளி ஜும்மா மேடைகளில் இமாம் அவர்கள் பேசக்கூடிய அந்த பிரசங்கம் வக்ஃப் வாரியத்திற்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அது அந்த வக்ஃப் வாரியமே சொல்லியிருக்கு. நீங்க என்ன பேச போறீங்க, என்ன டாபிக் பேச போறீங்க, எது குறித்து நீங்க பிரசங்கம் செய்ய போறீங்க, எங்களுக்கு முன்னாடியே வந்து அதற்கான டாக்குமெண்ட்டை கொடுத்துடணும். கொடுத்து நாங்கள் அதை சரி பார்த்து நாங்கள் ஒப்புதல் அளித்த பிறகுதான் நீங்கள் ஜும்மா மேடையில் முழங்கணும் அப்படின்னு சொல்லி வக்ஃப் வாரியமே சொல்லியிருக்குது. இது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு செய்தி, எவ்வளோ ஆபத்தான ஒரு செய்தி. ஜும்மா மேடைகள் தான் இன்றைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். மக்களிடத்தில் ஏற்படக்கூடிய குறைகள், பலவீனங்கள், சரியத்திற்கு முரணான காரியங்கள் பேசப்பட்டு அவர்களுக்கு உணர்த்தப்படுகின்ற இடங்கள் ஜும்மா மேடைகள் தான். நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்கள், மக்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய சூழ்ச்சிகள், சதித்திட்டங்கள், அதை உணர்த்தி அதிலிருந்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற இடங்கள் ஜும்மா மேடைகள். அந்த ஜும்மா மேடைக்கு இன்றைக்கு கடிவாளம் போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. இது சத்தீஸ்கர் மாநிலத்தில் மட்டுமல்ல, எல்லா மாநிலத்திலும் இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலையை நோக்கி இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம்.
ஒரு மனிதர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை, கருத்துக்களை வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலை வருதுன்னா அதை விட மோசமான ஒரு நிலை வேற எதுவும் இருக்க முடியாது. அதை விட மிக மோசமான நிலை வேற எதுவும் இருக்க முடியாது. அரசாங்கம் தனக்கு எதிராக யாரும் குரல் கொடுத்து விடக்கூடாது, பேசிவிடக்கூடாது, தனக்கு எதிரான புரட்சியை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக அவ்வப்போது அந்த கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருவதும் மக்கள் அதை எதிர்த்து போராடுவதும் காலம் காலமாக நம் நாட்டில், ஏன் உலகம் முழுக்க இருந்து வருகிறது. கிமு 5ஆம் நூற்றாண்டில் இதற்காக சாக்ரட்டிஸ் மிகப்பெரிய ஒரு விலையை கொடுத்திருக்கிறார். அரசாங்கத்திற்கு எதிராக குரல் எழுப்பினார், கருத்தை பதிவு செய்தார் என்பதற்காக அன்றைக்கு அநியாயமாக கொல்லப்பட்டார் சாக்ரட்டிஸ். கிபி 15ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டில் தாமஸ் மோர் என்ற ஒரு சிந்தனையாளர், ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவரும் அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்தார், கருத்துக்களை பதிவு செய்தார். அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சிகளை, புரட்சிகளை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி அவரை கண்டம் துண்டமாக வெட்டி அவரை குப்பையில் எறிந்தார்கள். கருத்து சுதந்திரத்திற்காக இத்தனை பெரிய விலையை இதற்கு முன்னால் வரலாற்றில் எத்தனையோ பேர் கொடுத்திருக்கிறார்கள். நம் நாட்டிலும் இதே நிலைதான். இன்றைக்கு அந்த கருத்து சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அருமையானவர்கள், இதனுடைய விபரீதத்தை, ஆபத்தை நாம் உணர வேண்டும். ஜும்மா மேடைகள் மூலமாகத்தான் பல்வேறு புரட்சிகள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. வக்ஃபினுடைய சட்டமாக இருக்கட்டும், குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய விபரீதங்களாக இருக்கட்டும், நாடு மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சிகளாக இருக்கட்டும், சதித்திட்டங்களாக இருக்கட்டும், அனைத்தையும் மக்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியதில் பெரும் பங்கு ஜும்மா மேடைகளுக்கு உண்டு, ஆலிம்களுக்கு உண்டு. ஏன் 1919ஆம் நூற்றாண்டில் இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர்களில் அதிகமானவர் இஸ்லாமியர்கள். அதற்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு இருந்த உலமாக்கள் ஜும்மா மேடைகளின் வாயிலாக நாட்டினுடைய சுதந்திரத்தை குறித்து, நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதை குறித்து அந்த வேட்கையை, அந்த சுதந்திர தாகத்தை மக்களுக்கு அந்த ஜும்மா மேடையின் மூலமாக உணர்த்தினார்கள். இஸ்லாம் யாரையும் அடிமைப்படுத்த விரும்பவில்லை. அல்லாஹ் மட்டுமே நாம் அடிமைகள். யாரையும் நாம் அடிமைப்படுத்தக்கூடாது, யாருக்கும் அடிமையாக இருக்கவும் கூடாது. சுதந்திரத்தை யாரும் விட்டுக் கொடுக்க கூடாது. நாட்டிற்காக பாடுபட வேண்டும், நாட்டிற்காக ரத்தம் சிந்த வேண்டும். நாடு நம் கையில் வருவதற்காக எத்தனை பெரிய விலையையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு முழங்கப்பட்ட அந்த ஜும்மா உரைகள் தான் மக்களிடையே மிகப்பெரிய சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தியது. இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஜும்மா மேடைகளுக்கு, ஜும்மாவில் செய்யப்படுகின்ற உரைகளுக்கு ஒரு கடிவாளத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் இஸ்லாத்தை பாதுகாப்பானாக, இஸ்லாமிய சட்டங்களை பாதுகாப்பானாக, நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய அத்தனை சூழ்ச்சிகளையும் அல்லாஹு தஆலா அவனே முறியடித்து விடுவானாக. நாட்டில் வாழும் காலமெல்லாம் நிம்மதியோடும் பாதுகாப்போடும் அச்சுறுத்தல் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் நாட்டிலும், ஏன் உலகம் முழுக்க அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.